இப்போ போயா வயர்லெஸ் மைக்கை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த நாய்ஸும் இல்லை, இங்கே ஃபேனும் ஓடலை, ஏசி மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணி வைக்கல. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஆன் பண்ணுறேன். இதோட வாய்ஸ் குவாலிட்டி அப்படியே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணோடனே இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியுது. ஸோ இப்போ நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் ஆகிடுச்சுன்ற மீனிங். ஸோ இப்போது எந்த அளவுக்கு நாய்ஸ் கேட்குதா இல்லையா, இல்லை நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கா, நாய்ஸ் ரிடக்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இப்போ தாங்க நான் இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டியை வந்து செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோனோட ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பேன். இதை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராகவே இருக்குது. அதோட ரேட்டும் 2000, இதோட ரேட் அதோட 300 rupees எக்ஸ்ட்ரா, பட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட ரிசீவரை நம்ம வந்து அன்பிளக் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு அதோட ஆடியோ வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் செக் பண்ண முடியல. ஸோ இது ஒன்று மட்டும் தான் அதோட டிஸ்அட்வான்டேஜாகவே நம்ம சொல்லலாம். மற்றபடி ஓவரால் இந்த மைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஓகே தான்.